நம்மள நெறைய பேரு, "ஒரு பல்லு தானே, அதனால என்ன ப்ராப்ளம் ஆக போது?" அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா விட்டுடுறோம். ஒரு ஒரு பல்லுக்கும் ஒரு ஒரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. பல்லு எடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும்ன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பல்ல சுத்தி ஒரு எலும்பு இருக்குங்க. பல்லு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பல்ல சுத்தின இருக்கிற எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. பல்லுங்கிறது சாப்பிடுற சாப்பாட நல்லா சூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஒரு பல்லு எடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்து பல்லுக்கு அந்த லோட் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கப்புறமா பல்லு கொஞ்சம் கொஞ்சமா எந்த பல் இடத்துல பல் இல்லையோ அங்க நகர ஆரம்பிக்குது. இதனால பல்லுக்கு இடையில கேப் ஃபார்ம் ஆகுது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இந்த கேப்ல போய் மாட்டிக்கும். அதை சுத்தி பாக்டீரியா ஃபார்ம் ஆகி வாய் துர்நாற்றம் அப்படிங்கிற பேட் ஓடர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பல்லுக்கு இடையில ஃபுட்டு மாற்றப்போ பல்ல சுத்தி இருக்கிற டீகே ஃபார்ம் ஆகிற சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, பல்ல சுற்றி ஒரு எலும்பு இருக்குன்ட்டு. ஸோ இந்த எலும்பு கரைய கரைய உங்களுக்கு ஃபேஸ் போன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிங் லுக்கும், எங்கள் வயதுக்கு மேலாகவே பார்க்குறதுக்கு இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஜிங் லுக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் மிஸ்ஸிங் டூத்னால ஏற்படுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த சைடில் கம்ஃபர்டபுளாக சூ பண்ணி சாப்பிட முடியாது. அப்போது நீங்கள் எந்த இடத்துல பல்லு இருக்கோ அந்த சைடில் நிறைய சூ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு சைடு மாத்திரமே ஃபோர்ஸ் போகிறப்போ உங்கள் வாய் கிட்ட இந்த காது கிட்ட இருக்கிற டிஎன்ஜே ஜாயிண்ட் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் பல்லு எடுத்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷனல் சொல்யூஷன் கிடையாது. அது நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான ட்ரீட்மெண்ட். ஸோ இன்றைக்கி உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்கள் பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பாருங்கள். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இம்ப்ளான்ட், பிரிட்ஜஸ் அப்படின்னு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அவேர்னஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற கேம்பெயின் தான் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டூத்துங்கிற கேம்பெயின். ஸோ பல்லு ரீப்ளேஸ் பண்ணுறது இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் அ சொல்யூஷன்.